திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடலில் குளித்துக் கொண்டு இருந்த பக்தர்கள் சிலர் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் பாறைகள் மீது மோதியதால் சிறுமி உட்பட 10க்கும் மேற்பட்டோருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று தொடர் விடுமுறை மற்றும் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதேபோல் இன்று விடுமுறை தினம் என்பதால் இங்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் இங்கு வருகை தரும் பக்தர்களில் பெரும்பாலானோர் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடிய பின் சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் மற்றும் சுற்றுலா வந்திருந்த பயணிகள் இன்று கோவில் முன்புள்ள கடலில் நீராடி வருகின்றனர். இந்த நிலையில் கடலில் திடீரென ஏற்பட்ட அலையின் சீற்றம் காரணமாக பக்தர்கள் இழுத்துச் செல்லப்பட்டனர். அப்போது பாறைகளுக்கு இடையே சிக்கியதில் ஏராளமான பக்தர்களுக்கு கால் முறிவு என்பது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் அவர்களை போராடி மீட்டுள்ளனர். இதில் கேரளா பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த அனிதா என்ற சிறுமி காலில் காயம் ஏற்பட்டது. அதேபோல் சாத்தூரை சேர்ந்த மாரிசாமி, திண்டிவனத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ், சிவகங்கையைச் சேர்ந்த ராஜேஸ்வரி, கமுதியைச் சேர்ந்த அன்னலட்சுமி, மதுரையைச் சேர்ந்த ஆனந்தவள்ளி உட்பட 10க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கால் முறிவு என்பது ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் கோவிலில் நிறுத்தப்பட்டுள்ள ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் அழைத்து வரப்பட்டு கோவிலில் உள்ள முதலுதவி சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். தொடர்ந்து கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் கடலில் நீராடும் பக்தர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகிறது. எனவே பக்தர்களை பாதுகாப்பாக நீராடும்படி கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.